எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஒரு ஏலத்தோட்டத்தில் இருக்கோம், தூக்குப்பாலங்கிட்ட. இந்த ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம இலையை வந்து நல்லா பச்சை கட்டுறதுக்கு வந்து நம்ம ஃபோலியர் ஸ்ப்ரே கொடுத்தோம். இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா காடாமலம் வந்து காய் எடுக்கிறது, ஃப்ளவரிங் இதெல்லாம் எவ்வளோ முக்கியமான ப்ராசஸோ, அதுக்கு ஈக்குவலான இன்னொரு முக்கியமான ப்ராசஸ் என்னென்னா, நம்ம இலையை வந்து எந்த அளவுக்கு நம்ம க்ரீனிஷாக வச்சுக்கிறோம், எந்த அளவுக்கு இலையை ஹெல்த்தியாக வச்சுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ மட்டும்தான் நமக்கு வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காய் இருக்கும். அந்த இலையை ஏஜ் ஆக விடாமல் வச்சுக்கிற வரைக்கும் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரூட் செட்டிங், காயோட வெயிட்டு, ரூட் ஹெல்த்து எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஃபீல்டில் வந்து நம்ம அந்த இலையோடைய ஃப்ரெஷ்னஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஸ்ப்ரே கொடுத்துருந்தோம். இந்த க்ரீனிஷ்னஸ் அதை பார்க்கலாம் நீங்கள். ஸோ நமக்கு காய் எடுக்கிறதுன்றது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ப்ராசஸோ, அதுக்கு ஈக்குவலான ஒரு ஒர்க் என்னென்னா நம்ம லீஃப்லேயும் நம்மளோட எஃபர்ட்டை நம்ம போடணும். இந்த ஃபீல்டு பார்க்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு க்ரீனிஷ்னஸ் இருக்குதுன்னு. அது மட்டும் இல்லை, இது வந்து நம்மளை அந்த ஸ்டெம்மோடைய ஹெல்த்தையும் நம்ம தட்டையோட ஹெல்த்தையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணோம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியோட லீஃபை பார்ப்போம். ஸோ எந்தளவுக்கு நல்லா க்ரீனிஷ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். எந்தளவுக்கு லீஃபோட ஹெல்த் நல்லா பார்க்கலாம். அதே நேரம் நம்ம வந்து இதில் காயையும் மெயின்டைன் பண்ணுறோம். ஃப்ளவரிங்கு, ஃப்ரூட் செட்டிங் எல்லாமே இங்கே இருக்குது. லீஃபும் பார்த்திங்கன்னா அந்த க்ரீனிஷ்னஸை விடலை. ஸோ இந்த மாதிரியான ஒரு பேலன்ஸ்டு அப்ரோச், அதாவது லீஃப் ஹெல்த் அண்டு ஃப்ரூட், லீஃப் ஹெல்த்தும் ஃப்ரூட்டும் பார்த்திங்கன்னா நம்ம பேலன்ஸ்டாக கொண்டு போனால் மட்டும்தான் நமக்கு வந்து வருஷம் ஃபுல்லாக கண்டினியூஸாக நம்ம வந்து காய் எடுக்க முடியும். தேங்க்யூ. அதே மாதிரி இந்த செடிலையும் பாருங்கள், இலை எந்த அளவுக்கு அகலமாக நல்லா பச்சையாக எந்த ஒரு நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சியும் இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்குதுன்னு. ஸோ இப்படி ஒரு தட்டையிலேருந்து வர்ற சரமும் சரி, காயும் சரி, பூவும் சரி, அதோடைய அந்த ஃப்ரூட் செட்டிங் ப்ராசஸ், காயோட வெயிட் எல்லாம் நமக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி எல்லாம் தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் இருக்கணும். ஸோ அந்த இலை எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னா அப்போ தான் அந்த அளவுக்கு தான் அதோடைய கிழங்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கிழங்கு ஹெல்த்தியாக இருந்தால் தான் அதிலிருந்து அடுத்தடுத்து வர்ற அந்த புது சிம்புகள், புது சரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக வரும். அப்படி இல்லைனா எல்லாமே வீக் ஆயிரும். ஸோ அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரைக்குமே பார்த்திங்கன்னா பாதிப்பு இருக்குது. ஸோ இலையை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறோம், அதுக்கேற்ற மாதிரி தான் இலக்கா விவசாயத்தில் வந்து நம்ம கண்டினியூஸாக சிம்படிக்கிறோம் சரி, கண்டினியூஸாக ஃப்ளவர் எடுக்கிறோம் சரி, கண்டினியூஸாக காய் பார்க்குற சரி, எல்லாமே நல்லாயிருக்கும். இதே மாதிரி இந்த பிளான்ட்லாம் பாருங்கள், இந்த செடியில் இந்த இலை வந்து எவ்வளோ ஷைனிங்காக க்ரீனாக, அதுங்களை தொடுறதுக்கே நல்ல ஒரு சாஃப்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரேயில் கொண்டாந்துருக்கோம் நம்ம ஆக்சுவலி. அதே மாதிரி இந்த லீஃப்லாம் கூட பாருங்கள். இந்த இலையோட ஷைனிங்கு, க்ரீன் கலர். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளான்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல ஒரு ஈல்டு பார்க்கலாம். நல்ல ஈல்டு வித்து லைஃப் எக்ஸ்டென்ஷனோட, இந்த பிளான்ட்டோடைய லைஃப் எக்ஸ்டென்ஷனும் நல்லாயிருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தட்டை வந்து ஓயாது. ஸோ இந்த ஃபீல்டோட வந்து டாப் வியூக்கு வந்திருக்கோம். அந்த ஹில்லோட ஹை பொசிஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ஃபீல்டை பார்க்கலாம் நீங்கள்.
எந்த அளவுக்கு லீவ்ஸை வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோன்னு பார்க்கலாம். Thank you.